முதலில் திரு ராஜேஸ்வரி பிரியா உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறேன். வணக்கங்களோட வரவேற்கின்றோம். அதிமுக ஏறக்குறைய எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்தே அவருக்கான சவால்கள், அந்த கட்சியோட உட்கட்சி விவகாரம், கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. சமீபத்தில் ஓபிஎஸோட அவரோட அந்த நிலைப்பாடாக இருக்கட்டும், அடுத்து டிடிவி தினகரனோட நிலைப்பாடு, நேற்று செங்கோட்டையன், நாளை விடுந்தால் எந்த குண்டை தூக்கி போட போகிறாரோ என்று தெரியவில்லை. இப்படியான சூழலில் இந்த ஒரு தீர்ப்பு பொதுச் செயலாளராக ஓரளவுக்கு ஒரு 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 கன்ஃபர்மேஷன் கிடைத்திருப்பதாக அந்த கட்சியினர் உணர்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த தொடர்ச்சியாக இந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அதிமுக தரப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க திருமதி பிரியா? இது வந்து தனிப்பட்ட முறையில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய அரசியல் பயணம்ங்கிறது நீண்டகால பயணம், நெடுந்தூர பயணமாக இருக்கிறதுனால அவர் எல்லா சவால்களையுமே ரொம்ப சுலபமாகவே கையாளுறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது மற்றவர்களுக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலைகள்லாம் கையாள முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா முதல்வரான உடனே சென்ற முறை 4 ஆண்டு 2 மாத காலம் அவர் முதல்வராக இருக்கும்போது பதவி ஏற்ற உடனே இன்னும் 1 வாரம் தான், இன்னும் 2 வாரம் தான், அதுக்கு மேலே இவர் நீடிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதையே அவர் வந்து மிகவும் அற்புதமாக அந்த 4 வருஷம் ஆட்சியே வந்து மக்கள் பாராட்டுற அளவுக்கு மிக பிரமிப்பாகவே பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அதன் பிறகு நீங்கள் குறிப்பிட்டது போல் கட்சிக்குள்ளே நடந்த நிறைய உட்கட்சி விவகாரங்களை எல்லாமே ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடையே பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவரால் அப்படிங்கிறத விட அவர் எல்லாருடைய அங்கே உள்ள ஒவ்வொருத்தரையுமே மரியாதை கொடுத்து, அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்து, அவர்கள் விருப்பத்திற்கு மரியாதை கொடுத்து, அதன் அடிப்படையிலேயே தான் போனார். இங்கே தலைமை பண்புங்கிறத ஒரு நல்ல ஆளுமையாக எப்படி வந்து கிளை செயலாளர்லேருந்து தொடங்கினா ஒரு மனிதர் வந்து எப்படி ஒரு நல்ல ஆளுமையாக தலைவராக எப்படி மக்கள் மத்தியில் இருப்பாங்களோ அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தான் நான் அவரை பார்க்குறேன். இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய தீர்ப்புமே அவர்களுக்கு சாதகமாக தான். ஏன்னா அவர் கட்சியிலே இல்லாத ஒருத்தர், 2018 கட்சியை விட்டு போன ஒருத்தர் தான் இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கார், திண்டுக்கல்லை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது இதில் முகாந்திரமே அடிப்படையில் இல்லை. கட்சிக்குள்ளே இல்லாத ஒருத்தர் வந்து கட்சியுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எதிராக வழக்கு தொடர்வது அப்படிங்கிறது சட்டத்தில் இல்லை அப்படிங்கிற இடம் வருது. அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதில் இன்னும் சொல்லப்போனால் இந்த வரக்கூடிய தேர்தலில் அவர் இப்போ எடுத்திருக்க மெத்தட், இந்த எழுச்சி பயணம் இருக்குது பாருங்கள், அது இனிமேல் ஒரு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த 118 தொகுதி முடிச்சுட்டு திரும்பவும் மீண்டும் அவர் சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், ஆமாம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற தலைப்பும் சரி, அங்கே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் மக்களை சந்திக்கும் போது அவர் எடுத்து வைக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக அந்த தொகுதி மக்களுடைய நாடி நரம்புலெல்லாம் போய் உட்கார அளவுக்கு அதை எடுத்து பேசுகிறார். அது எப்படின்னா அங்கே உள்ளவங்களுக்கு தான் அதோட ஃபீல் தெரியும். ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன மக்கள் நினைக்கிறாங்க, அங்கே இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன, அதற்கு தீர்வு என்ன, அதை தான் அதிகப்படுத்துகிறார். அடுத்து மெயினாக கரெக்டாக திமுகவுடைய ஆட்சி, இன்றைய ஆட்சி முறை எப்படி இருக்குது, ஊழல் எப்படி இருக்குது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அமைச்சர் எப்படி வந்து ஊழல் செய்கிறாங்க. அன்று கூட மதுரையில் 10% கமிஷன் வாங்குறாங்க பத்திரப்பதிவு துறையில் அப்படின்னு சொல்லி மூர்த்தி அவர்களை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும். ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன மக்களுக்கு தேவையோ அதை ரொம்பவே கரெக்டாக பேசிட்டு போகிறாரு. பேச்சோடு மட்டும் இல்லாமல் செயல் வடிவப்படுத்துவதற்கான மெத்தடையும் சொல்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த நிலை இருக்காது, அதே மாதிரி நாங்கள் சென்ற முறை ஆட்சியில் இருக்கும்போது இந்த நிலை இல்லை, அப்போ மக்கள் நிம்மதியாக இருந்தாங்க. இன்றைக்கி எல்லா துறையிலையுமே இந்த அளவுக்கு ஊழல் இருக்கிறதுனால மக்கள் வந்து ரொம்ப அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. இப்படி மக்களோடு மக்களாக எல்லா பிரச்சனையுமே புட்டு வச்சு பேசும்போது அப்போ மக்களுக்கு என்ன உணர்வு வருதுன்னா, ஓகே இவர் மீண்டும் நமக்கு முதல்வராக வந்தால் நல்லா இருக்குங்கிற உணர்வு கட்சியை தாண்டி பொதுவாக பார்க்கக்கூடிய மக்களுக்கும் உருவாகக்கூடிய அளவுக்கு அவருடைய பிரச்சார முறை இந்த பிரச்சாரத்தில் நான் பார்க்குறேன், இந்த பயணத்தில் மேற்கொள்ளும் போது நான் பார்க்குறேன். ஏன்னா நெசவு தொழில், எங்கள் நெசவு தொழிலாளர்கள் வந்து நலிவடைஞ்சிருக்காங்களா அவர்களை பற்றி பேசுறது, சிறு குறு தொழிலை பற்றி பேசுறது, விவசாயிகளை சந்திக்கும் போது டெல்டா மாவட்டத்தில் முழுவதுமாக விவசாயிகளோட பிரச்சனையை ஒரு அரங்கத்தில் தனிப்பட்ட முறையில் விவசாய அமைப்புகளை வரவழைத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறது எந்த பேப்பரும் கையில் இல்லை, எந்த பேப்பரையும் வச்சுக்கிட்டு அவர் படித்து பேசலை. அவங்க லைவாக அவங்க கேட்ட கேள்விகளுக்கு உடனடியாக பதில் சொல்லி இதற்கு நாங்கள் இப்படி தீர்வு பண்ணுறோம் அப்படிங்கிறத உடனே சொல்கிறாரு. அங்கே லோக்கல் பிரச்சனை, இப்போ நாகப்பட்டினத்தில் அப்படின்னு பேசும்போது மருத்துவமனை குறித்து பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் மருத்துவமனையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி அதை எப்படி தீர்வு காண்றதுங்கிறது குறித்து பேசுகிறார். இப்போ எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் தமிழகத்தையே ஒரு 4 ஆண்டு காலம் முதல்வராக இருந்ததுனால அந்த அனுபவத்தின் அடிப்படையிலேயாக இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ்க்குனாவது ஏதாவது ஒன்று வச்சுக்குவாங்க, அது கூட அவர்கிட்ட இல்லை.
அதை பார்த்து நான் வியந்துட்டேன். அப்போ மக்களுக்கான ஒரு முதல்வராக அவர் தன்னை ஒரு செதுக்கி கொண்ட ஒருத்தராக இன்னைக்கு இருக்காரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருக்கு முன்னாடி எந்த சவாலும் ஒரு பெரிய சவாலாக தெரியறதல்ல. அவர் சிரிச்சுக்கிட்டே கையாள்வார். ஏன்னா நேற்று பிரச்சாரத்திலே சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான போராட்டம், ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது, நாங்கள் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தோம், அதுதான் ஜனநாயகம். ஒரு ஜனநாயகத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுக்கோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கோ நீங்கள் அனுமதி கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் எந்த அனுமதியுமே கொடுக்கப்படுறதில்லை, மறுக்கப்படுது. பொதுக்கூட்டத்துக்கோ போராட்டத்துக்கோ ஆர்ப்பாட்டத்துக்கோ அனுமதிகள் வழங்கப்படுறதில்ல. அதுக்கு தெம்பு திராணி வேணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்த வந்து நாம உண்மையாக அழுத்தம் திருத்தமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் அது. இப்போது முதலமைச்சர் பழனிசாமியாக, எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமியாக அவருடைய செயல்பாடுகள் நீங்கள் சொல்கிறத நான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த தீர்ப்பு, நான் ஒரு ட்ராக் ரெக்கார்டு சொன்னேன், அதெல்லாமே பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு முன்னுள்ள சவால்கள். நம்ம இது மூணுமே பிரித்து பேச வேண்டியது இருக்குது. எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், முதலமைச்சராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்பது முற்றிலும் வேறு. ஆனால் பொதுச் செயலாளராக அவர் இன்னும் குறிப்பாக அவர் பொறுப்பேற்றதிலிருந்தே இந்த நொடி வரை தொடரக்கூடிய நெருக்கடிகள் என்பது வேறு. ஸோ இந்த ஒரு தீர்ப்பு அந்த அரசியலோட விவகாரம் அல்லது அவங்களுடைய உட்கட்சி இந்த நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகத்தான் 2022 ஜூலை 11 அன்னைக்கு பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிலிருந்தே பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஆமாம், அதிலிருந்தே பிரச்சனையும் ஆரம்பிக்குதுன்னு தான் சொல்லணும். அது ஏன்னா ஒரு சாதாரண கட்சி இல்லை, அது ஒரு மிகப்பெரிய கட்சி. இந்தியாவிலேயே முதல் 5 இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் அதை வந்து பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு பெரிய கட்சிங்கும் போது அதில் எந்த அளவுக்கு வந்து முடிவுகள் எடுக்கப்படணும், சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எடுக்கப்படணும், அங்கே உள்ள பொதுக்குழு உறுப்பினர்களுக்கான அவர்களுடைய விருப்பம் எல்லாமே இருக்குது. கட்சியில் அடிமட்ட தொண்டருடைய விருப்பம் வரைக்கும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அது எல்லாத்தையுமே அடிப்படையாக கொண்டு தான் அந்த அறிவிப்பு வந்தது. அதன் பிறகு சவால் மாதிரி அவருக்கு பல்வேறு இடங்கள்லேருந்து வழக்கு, இந்த தரப்பு ஓபிஎஸ் அவர்கள் தரப்பிலிருந்தும் வழக்கு தொடரப்பட்டது, இந்த நபரும் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. இதையெல்லாம் அவர் எப்படி பார்த்தாரு அப்படின்னு சொன்னால், அவர் நம்ம கட்சி மூலமாக கட்சியோட பைலா படி கரெக்டாக தான் வந்திருக்கோங்கிற இடத்த அவர் தெளிவாகிக்கிட்டார். அப்போ எதையும் எதிர்கொள்வோம், எதை வேணாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவர் இந்த ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தார். அதற்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் இதை கூட நான் பார்க்குறேன். அவருக்கு எந்த ஐயமும் இல்லை, நான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி, நான் பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் வழக்கு தொடர்ந்தாலுமே நான் பொதுச் செயலாளர் தான் அப்படின்னு தான் தீர்ப்பு வரும். ஏன்னா அது நான் எடுத்த முடிவு இல்லை, கட்சியில் உள்ள உறுப்பினர்களோ பொதுக்குழு உறுப்பினர்களோ தொண்டர்களோ அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் நான் பொதுச் செயலாளராக ஆயிருக்கேன். அந்த இடம் இருக்குல்ல, அதுதானே ஒரு கட்சிக்குன்னு உள்ள பைலா, அந்த அமைப்பு அதோட முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால எந்த ஐயமும் இல்லை. அதில் இன்னுமே 100 வழக்கு வந்தாலும் அதை சந்திச்சு அதை தூள் ஆக்கிடுவார். அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்கு. இப்போ தலைமை பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆட்சிகள் மாறினாலும் வெற்றி வந்தாலும் தோல்வி கிடைத்தாலும் அந்த தலைமை ஒரு கன்சிஸ்டிங்காக இருக்கும்போது அடுத்த தேர்தலை கூட நம்ம கொண்டு எதிர்கொள்ள முடியும். ஆனால் தலைமை அந்த பொறுப்பே அந்த பதவியே கேள்விக்குறியாகும் போது ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த இடத்தில் இவர் இப்போ தற்காலிகமாக சேஃபாக இருக்கிற அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் 2 வாதம் மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் வந்து பொதுச் செயலாளராக உங்களை தொடர்ந்து இருப்பதற்கும் அதை தக்க வைப்பதற்குமான போராட்டம் தான் உங்ககிட்ட இருக்கு தவிர, அனைவரையும் ஒன்று இணைத்து நீங்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான நோக்கத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு இந்த உட்கட்சி பிரச்சனைகளோட இந்த கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. நான் முன்னுமே அதை தலைப்பில் குறிப்பிட்டேன். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் திருமதி பிரியா? இல்லை, இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த முடிவையுமே அவர் தனி மனிதராக தானாக எடுக்கலை. அதுலேயுமே கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட ஒப்படைக்கிறார். எந்த இடத்துலையுமே அவர் தனியாக ஒரு முடிவெடுத்து அதில் அவர் மூவ் பண்ணலை. நீங்கள் சொன்னது போல் ஒரு தலைமை சரியாக இருந்தால்தான் அடுத்தடுத்த தேர்தலையும் நம்ம சந்திக்க முடியும். இன்றைய அளவுலையும் கட்சியை வந்து ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்கான முயற்சியும் எடுக்க முடியும். அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு, அவர் இருக்கும்போது தான். ஆனால் இந்த இடத்துலையும் எல்லாருடைய ஆலோசனைகளின் அடிப்படையில் அவர் செயல்படுறதுனால இந்த முடிவுகள் அப்படிங்கிறதையும் அவர் எடுக்கிறதுக்கு உடனடியாக அதிரடியாக முடிவெடுத்து உடனே தன்னிச்சையாக செயல்படக்கூடிய இடத்துல அவரை காமிச்சிக்கல. அவர் எல்லோருமே அவர் பொதுவாக பேசும்போதே சொல்கிறாரு, இன்னைக்கு நான் வந்து முதல்வராக இருக்கேன், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் பொறுப்புக்கு வர முடியும், நாளைக்கு நீங்கள் கூட முதல்வராக இருக்கலான்னு இப்போ கீழே நின்று இருக்க பிரச்சார வாகனத்துலேருந்து கீழே நிற்கிறவங்களை காமிச்சு சொல்கிறாரு.
அப்ப அந்த அந்த மனநிலை அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கு. நீங்க சொல்வது போல அதை ஒன்றிணைக்கணுங்கிற எண்ணம் அது எல்லாமே அவர் தன்னிச்சையான முடிவுல இல்லாம எல்லோருடைய முடிவுகளின் அடிப்படையில் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கு வரைக்கும், இன்றைய நிலை வரைக்கும். நாளைக்கு என்னவாகுங்கிறது அது நாளைக்கு, பட் இன்றைக்கு வரைக்கும் அவர் தன்னிச்சையாக முடிவெடுக்கல அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்றேன். ஸோ இந்த நிலையில இந்த ஒரு தீர்ப்பு என்பது கொஞ்சம் ஒரு வலு சேர்க்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா, அவங்களுக்கு அவருடைய ஒரு ஸ்டாண்ட் ஹோல்ட் தன்னம்பிக்கை. பண்ணிட்டு அடுத்த ஒரு நகர்வை நோக்கி அவர் கொஞ்சம் சுலபமாக காய்களை நகர்த்த முடியுறதுக்கான அதை அப்படி புரிஞ்சுக்கலாம் ஆமா, சொல்லி உயர் நீதிமன்றம் ரத்து செஞ்சுட்டு, அந்த உரிமையியல் நீதிமன்றத்துல வந்து ரத்து செஞ்சுட்டு இந்த வழக்கையும் தள்ளுபடி செஞ்சுட்டு அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம வந்து இந்த பொறுப்புல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஒரு வைப்ஸ் உருவாக்கும்ல அங்க உள்ள தொண்டர்களுக்கும். அந்த ஏன்னா ஒரு எழுச்சி தானங்க மக்கள், அந்த கட்சியில உள்ளவங்களுக்குள்ள ஒரு எழுச்சி இருக்கும்ல, அது இது இந்த தீர்ப்புங்கிறது உங்களுக்கு ஒரு ஸோ இந்த கிரைசிஸ்ல இது வந்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் அப்படின் போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப உற்சாகம் அடைவார்கள் அப்படின்னு நீங்க கண்டிப்பாக சொல்றதை உற்சாகம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நம்ம தொடர்ந்து பேசலாம்.